கொலஸ்ட்ரால்ல பாத்தீங்கன்னா HDL, LDL, VLDLன்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பின் அளவு வந்து நம்ம உணவு முறையிலேயே கட்டுப்படுத்த முடியும். HDL அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு. தினசரி பாதாம் பருப்பு 5 எடுத்துக்கிறது மூலமாவே அவங்களுக்கு நல்ல கொழுப்பு வந்து அதிகமாகும். LDL, VLDLன்னு சொல்லக்கூடியது லோ டென்சிட்டி லிபிட், வெரி லோ டென்சிட்டி லிபிட், அதாவது கெட்ட கொழுப்பு. இந்த கொழுப்பு வந்து எதனால அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில நாம உணவுப் பொருட்களை முக்கி எடுக்கும் பொழுது, அந்த மாதிரி உணவுகளை அதிகமா எடுக்கும் பொழுதுதான் இந்த LDL, VLDL இது எல்லாமே அதிகமாகுது. முறையான உணவு முறை பழக்கத்தால வந்து கண்டிப்பா நாம LDL, VLDL இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரைகிளிசரைட் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். ஒரு சில நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வகைகளை வந்து அதிகமா அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து அந்த பசி தீயை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய வந்து மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல இருக்குது. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பயப்படக்கூடிய